நேற்று மாவு அரைச்சி வச்சோம்ல, பச்சரிசி புழுங்கரிசி எல்லாம் சேர்த்து போட்டு உளுந்து ஒன்றா போட்டு அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மாவோட இந்த பூசணிக்காயவும் நம்ம மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு சேர்த்துக்கலாம். தோசை ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு சட்னி வந்து வெங்காயம், பூண்டு, வரமிளகாய் நல்லா அலசிட்டு எல்லாத்தையும் அறுத்து வச்சுருக்கேன். தக்காளி வேற வச்சுருக்கேன். காட்டுறேன் தக்காளி எப்படி இருக்கு. தக்காளி எல்லாத்தையும் இப்போ நம்ம வதக்கிக்கிடுவோம். இந்த பரங்கிக்காயை மட்டும் நம்ம மிக்சியில் போட்டு அறுத்து வச்சுட்டேன். இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். மாவு பாருங்கள், அரைச்ச மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கா. இப்போ இதை அரைச்சிக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம். நல்லா கொஞ்சம் குறகுறப்பாக அரைக்கணும்ல, அதுக்காக. ஒரு ஹெல்த்தியானது இது. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்களேருந்து சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கிட்டோம். ஓகேங்களா? மாவு வந்து பாருங்கள், நைட்டு மிக்சியிலே அரைச்சி வச்சோம்ல, இதை கலக்கிக்கிட்டு எல்லா மாவுலையும் போடணும். நான் வந்து ஒரு 2 தோசைக்கு அப்படியே பணியாரமாக அதிலே ஊற்ற போகிறேன். அதுக்காக வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறோம். அப்புறம் தோசைக்கான சட்னி வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கிட்டு இருக்கு. நான் கொஞ்சம் மாவை எடுத்து வச்சுட்டு தான் இப்போ கலக்கிட்டு இருக்கேன். நல்லா அடித்து கலக்கிக்கிறோம். நல்லா அரைச்சிக்கிறோம் சட்னியை. இப்போ சட்னியை நம்ம அரைச்சிக்கிட்டோம். அடுப்பை பற்ற வச்சு தோசைக்கல்லையும் எடுத்து வச்சுக்கிட்டோம். நல்லா ஒரு கலரான தோசை, மஞ்சள் கலர் தோசை சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சும்மாவே நம்ம ஜீனி வச்சு சாப்பிட்டா கூட நம்ம இந்த பரங்கிக்காயில் வந்து சர்க்கரை போட்டு வெல்லம் போட்டு சமைச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி சூப்பராக இருக்கும். இதிலே கொஞ்சம் மாவு எடுத்து நான் பணியாரமும் ஊற்றுவேன். குழந்தைங்களுக்கு கொடுப்பேன் பணியாரம் ஊற்றி. நானும் சாப்பிட்ருக்கேன் ஆல்ரெடி. அதெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெந்துருச்சு. தோசையை திருப்பி போட்டு எடுத்துக்கிட்டோம். இதுக்கு வந்து சட்னி தான் உங்கள்கிட்ட காட்டினேன்ல நான். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, காஞ்ச மிளகாய் வச்சு அரைச்சிருக்கேன். சாம்பாரும் இருக்குது. நீங்கள் தேவைன்னா சட்னியை மட்டும் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். சாம்பார் தேவைன்னாலும் சாம்பார் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ரொம்ப சுவையான நம்ம காடு கரையில் விளையக்கூடிய ஒரு பரங்கிக்காயை வச்சு சூப்பரான ஒரு தோசை சுட்டாச்சு. அந்த தோசைக்கு சட்னியும் வச்சு ரொம்பவே இதமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த தோசை வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவர்களேருந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு தோசை தான் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். நானே என் பேர பிள்ளைகளோட சாப்பிட போகிறோம். நீங்களும் வந்து இது மாதிரி தோசை சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஓகே பாய். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.